நீட் எதிர்ப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் பாசறை செல்வராஜ் அவர்களே, காஞ்சிபுரம் டோல்கேட் இடத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் காஞ்சி அமுதன் அவர்களே, அவரோடு இணைந்து வேலைகளை செய்து வரும் தன்னாட்சி தமிழகம் தோழர் பழனி அவர்களே, மற்றும் இந்த இயக்கத்தில் அங்கம் வகிக்கும் பல்வேறு கட்சி மற்றும் இயக்க தலைவர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து இங்கு நீட்டை ரத்து செய்ய வேண்டும், தேசிய தேர்வு முகமை NTA என்கிற ஒரு ஃப்ராட் அமைப்பை தூக்கி எறிய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை முற்றிலுமாக தூக்கி எறிய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளோடு நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் சொன்னாங்க, இந்த நீட் எவ்வளவு முறைகேடுகள் நிரம்பியது, எவ்வளவு வினாத்தாள் கசிவுகள், எத்தனை லட்சம் விற்கப்பட்டுள்ளது இந்த வினாத்தாள்கள் போன்ற பல்வேறு விவரங்களை சொன்னார்கள். அதாவது இந்த நீட் எக்ஸாம் 3 மணி நேரம் 15 நிமிடம் ஒரு மாணவனை, அதாவது இவன் இந்த படிப்புக்கு தகுதியானவனா அதை முடிவு பண்றதுக்கு 3 மணி நேரம் 15 நிமிஷம். நாம் வெறும் குறுகிய அளவுல நம்மளுடைய டிமாண்ட்ஸ் இல்லை, ஒட்டுமொத்தமா கல்வியிலேயே பல சீர்திருத்தங்கள் வேண்டும் என்ற பலந்துபட்ட கோரிக்கை நம்மிடையே இருக்கிறது. இதற்கு மாற்றா நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். ஜப்பான்ல இந்த மாதிரி மெடிசனுக்கு, மருத்துவத்துக்கு மாணவர்களை தேர்வு செய்யும் பொழுது வெறும் அவர்களுடைய கல்வி திறனை மட்டும் பார்ப்பதில்லை. கூடுதலா என்ன பார்க்கிறாங்கன்னா, அந்த மாணவன் எப்படி மதிப்பீடுகளோடு வாழ்கிறான், எப்படி ஒரு நோயாளியை இவன் அணுகுவான், கனிவோடு அணுகுவானா போன்ற பல்வேறு விஷயங்களை பார்த்துதான் அவனை அந்த படிப்புக்கு தேர்வு செய்கிறார்கள். இது சரியா இருக்குமா, இல்ல வெறும் மதிப்பெண்ணை மட்டும் பார்ப்பது சரியாகும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது இங்க இருக்கிறவன் நீட்ல ஆள் மாறாட்டம் செஞ்சு உள்ள போய் உக்காரலாம். இவன் எந்த அளவுக்கு எளிய மக்கள், ஏழை மக்களை பார்ப்போம். கேள்வி வருமா வராதா? நீ நுழையிறது என்ட்ரியே ஃப்ராடு, ஆள் மாறாட்டம் பண்ணி உள்ள போய் உக்காடுற. நீட்ல இது மட்டும் இல்ல தொடர்களே, எம்பிபிஎஸ் படிக்கின்ற மாணவர்கள் படித்துக் கொண்டு இருக்கும் போதே சைட் பிசினஸா இதை பண்றாங்களாம். அதாவது வினாத்தாளை கசிவான வினாத்தாள்களை சர்க்குலேட் பண்ணி எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசித்துக் கொண்டு அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று செய்திகள் சொல்கின்றன. இது உண்மையான செய்தி. அப்ப இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன சேவை செய்து விடுவார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறதா இல்லை? நம்ம ஒரு பர்சனல் இன்டர்வியூ நடத்துறாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம் வருது. பொதுவா நம்ம IASக்கு கூட நம்ம சொல்லுவோம், நம்ம பிள்ளைங்கலாம் ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவாங்க, ஆனா அந்த பர்சனல் இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க என்ன பண்ணிடுவானா, இவன் நூல் போட்டிருக்கானா இல்லையான்றத பார்த்து அவன் ஒதுக்கிடுவான். நம்ம ஆளுங்கள் எல்லாம் ஒதுக்கிடுவான். இன்டர்வியூ தான் நமக்கு என்னவா இருக்குது, பின்னடைவா இருக்குதுன்னு நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா இந்தியா என்பது அப்படிப்பட்ட ஒரு சாதிய சமூகமாக இருக்கிறது. அதனால இங்க பிரச்சனை. அதனாலதான் நம்ம மேக்நாத் சாகர் ஒரு அஸ்ட்ரோபிசிஸ்ட், நியூக்ளியர் அணு துறையில மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அந்த மேக்நாத் சாகர் சொன்னாரு, இந்தியா என்பது மூளைகளாகவும் கைகளாகவும் பிரிந்து கிடக்கிறது அப்படின்னு சொன்னார். இதில் மாற்றம் வராத வரை இந்தியா என்ன பண்ணாது, முன்னேறாது என்று மேக்நாத் சாகர் சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கரும் அதை தான் சொன்னார். அம்பேத்கர் இதை எப்படி நான் ஒரு தேசம் என்று சொல்வது, இங்க ஆயிரக்கணக்கான சாதிகளாக இந்த நாடு பிளவுண்டு கிடக்கும் பொழுது இதை we the people of India தான் சொல்வேனே தவிர we the nation of India நான் சொல்ல மாட்டேன் என்று அவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதாவது
இன்னைக்கு நீட் குறித்து சில விஷயங்கள் வருது. அதாவது நிறைய பாஸ் பண்ணவங்க யாரு? 58% பெண்கள் தான் பாஸ் பண்ணிருக்கிறாங்க நீட் எக்ஸாம். பெண்களுக்கு என்ன இருக்குது? அது இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆனா அதிக மார்க் டாப் ஸ்கோர் வாங்கினவங்க யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்கள் அது 22% தான். அப்ப என்ன இதுல என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருக்குது? 58% பாஸ் பண்ணிருக்காங்க ஆண்களை காட்டிலும். ஆனா டாப் ஸ்கோர்ல எடுத்ததுல 22% தான் வாங்குறாங்களாமே. என்ன பிரச்சனை? காரணம் தொடர்களே, பெண்களால் பல கிலோமீட்டர் போய் கோச்சிங் சென்டர்ல, இன்னும் ரொம்ப தரமான கோச்சிங் சென்டர்ல எல்லாம் படிக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு என்னங்க இல்ல. அப்ப இந்த ஒரு யதார்த்தம் நமக்கு புரிகிறது. இதே கண்ணோடு தான் நாம் அனிதாவையும் பார்க்க வேண்டும். அனிதா ஒரு கிராமத்து பள்ளியில 1176 மதிப்பெண்கள் அவளால் பெற முடியுது. ஆனா நீட்ல 720க்கு 86 தான் அவளால் என்ன பண்ண முடியுது, பெற முடியுதுன்னா அவளுக்கு அறிவு இல்லை என்பது காரணம். அவளுக்கு நம்ம பிள்ளைங்க ஏன் குறையுது, என்ன வாதங்களை நாம் வைக்கிறோம்? நிறைய நமக்கு நம்மளுடைய சோசியல் மீடியால இந்த கூட்டங்களை போடும்போது உடனே நிறைய கமெண்ட்ஸ் வரும். வீட்டை ஆதரிச்சு நிறைய கமெண்ட்ஸ் வரும். அப்ப நம்ம ஒன்னொன்னையும் பார்த்து இதுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, NCERT சிலபஸ்ல இருந்துதான் நீட் கேள்விகள் தயாரிக்கப்படுகிறது. CBSE பள்ளியில படிக்கிறவங்களாலதான் அதை என்ன பண்ண முடியும்? 11th 12th அங்க படிச்ச பிள்ளைகளாலதான் அதை எழுத முடியும். நம்ம பிள்ளைங்க படிக்கிறது ஸ்டேட் போர்ட் சிலபஸ். அப்ப ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சுட்டு வேற ஒரு பாடத்திட்டத்துல இருந்து கேள்வி கேட்டா எப்படி எழுத முடியும்? நியாயமான கேள்வி தானே. அப்ப எங்க காலத்துல எல்லாம் TNPSC அப்படின்னு ஒரு தேர்வு, நுழைவு தேர்வு இருந்தது. எங்க காலத்துலன்னா எம்ஜிஆருக்கு பிறகு அந்த 80கள் 86 89 எல்லாம் நாங்க நுழைவு தேர்வு தொழிற்கல்விக்கு எழுதுவோம். தொழிற்கல்விக்கு 50 மார்க் கொடுப்பாங்க. பாக்கி 200 மார்க் எங்க இருந்து எடுப்பாங்கன்னா 12வது இருந்து எடுப்பாங்க. 12வதுல இருந்து 200 மார்க், இதுல இருந்து ஒரு 50, ரெண்டையும் சேர்த்துதான் என்ன பண்ணுவோம் நாங்கள் எல்லாம். அது பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், மருத்துவ கல்லூரியாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழில் கல்விக்கும் இதுதான் அடிப்படையாக இருந்தது. அப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் 85% பேர் தான் என்ன அர்த்தம் இந்த கல்லூரிகளில் இடம் பெறுவார்கள். அதிகபட்சம் சுத்தி இருக்கிற மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து அவர்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது வெறும் 15% தான். அப்ப முழுக்க நம்முடைய மருத்துவ கல்லூரிகளா இருக்கட்டும், பொறியியல் கல்லூரிகளாக இருக்கட்டும், அங்கு படித்தது யாருன்னா யாரு? நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள் தான் படித்தாங்க. இப்போ ஒரு கம்யூனிஸ்டா சிலருக்கு கேள்வி வரும், ஏன்பா ரொம்ப பின்தங்கிய மாநில பிள்ளைகள் மட்டும் படிக்க வேணாமா? என்ன நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க மட்டும்தான் படிக்கணுமா? ஏன் இப்படி ஒரு குறுகிய பார்வையோட நீங்க இருக்கிறீங்க? பறந்து பட்டு கொஞ்சம் சிந்திங்கள. மேடு பள்ளங்கள் நிறைந்த நாடாக இந்த இந்தியா இருக்குது. மேடு கரைச்சி கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஒரு நிலைமையை கொண்டு வரலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். நம்ம 1 ரூபாய் கொடுக்குறோம், 30 பைசா தான் நமக்கு திரும்பி வருது. இப்ப பாக்கி 70 பைசா பிற மாநிலங்களுக்கு தான் என்ன ஆகுது, செலவு செய்யப்படுகிறது. உண்மைதான். மோடி ஒழுங்கா நம்ம கொடுக்கிற வரி பணத்தையோ இல்ல நம்ம விட்டு கொடுக்கிற இடங்களையோ முறையாக ஏழை பிள்ளைகளுக்கு, மற்ற மாநில பிள்ளைகளுக்கு செய்தால் பரவாயில்லை. ஆனா அங்க என்ன நடக்குது, மற்ற மாநிலங்கள்ல ராமர் கோயில கட்டுறதும், பிற்போக்கு விஷயங்களுக்கு யாத்திரா எடுக்கிறதும், அவ்வளவு பிற்போக்கு விஷயங்களை செய்து கொண்டு காசை நீங்க வீணா விரயம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இல்ல வெறும் RSS மட்டும் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதாவது வலிமையா இருக்கிற தமிழகத்தை நீங்கள் என்ன பண்றீங்க, வீக்காகிறீங்க. அதுதான் இங்க நடக்கிறது. ஆகையால் தான் நாம் என்ன பண்றோம், இந்த நீட்டை எதிர்க்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, நேற்று ஜூன் 21 மறுதேர்வு நடந்தது. அந்த மறுதேர்வு ரிசல்ட் வருது. மாணவர்கள் அதிலும் புகார். என்ன புகார் சொல்றான், ஒரு தம்பி சொல்றான், ஒரு முறை லாகின் பண்றேன் 650 மார்க்னு காட்டுது, 2வது முறை லாகின் பண்றேன் 150ன்னு காட்டுது. அவன் எவ்வளவு மன அதிர்ச்சிக்குள்ள உள்ள போயிருப்பான். மீண்டும் லாகின் பண்றேன், அப்ப வேற ஒரு மார்க் காட்டுது. இது என்ன, இது கேள்வி கூட்டா? அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தி கொண்டிருந்தது முன்னாடி TNPSC எக்ஸாம் எல்லாம், அப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த காலத்துல என்னது, இவ்வளவு குளறுபடிகள்.
அப்ப இந்த என்பிஏ வந்து ஒரு என்ன சொல்றாங்க, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா இருக்கணும், அதுவும் தணிக்கைக்கு உட்படுத்தணும் என்பதுதான் சட்டம். அப்படி இருக்கணும். ஆனா அதை என்ன பண்ணுங்க, அப்படி ஒரு அமைப்பாக உருவாக்காமல் ஒரு சங்கமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதுல 13 பேர் அக்யூஸ்ட். இந்த வினாத்தாள் விஷயத்துல எத்தனை பேர் அக்யூஸ்ட்? 13 பேர். அதுல 3 பேரு சாதாரண நாட்கள் கிடையாது, வெறும் ஒப்பந்த ஊழியர்கள் கிடையாது. இவங்க கைது பண்றதெல்லாம் யாருன்னா ஒப்பந்த ஊழியர்கள். ஆனால் மேல சப்ஜெக்ட்ல இருந்து கேள்விகளை நிர்ணயிக்கும் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இந்த வினாத்தாள் கசிவு. ஆகையால் தொடர்களை இந்த என்பிஏ என்ற அமைப்பே இருக்கக்கூடாது. அடுத்ததாக நாம் நம்முடைய அடுத்த கோரிக்கைக்கு வருவோம். இந்த மாநில பட்டியலுக்கு இந்த கல்வியை கொண்டு வரணும். 1950 அது வந்து எங்க இருந்தது, மாநில பட்டியலில் தான் இருந்தது. பிறகு எமர்ஜென்சி காலத்தில் அது வந்ததெல்லாம் நாம் ஏற்கனவே பேசியதுதான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சட்டத்தை கல்வின்றது வந்து ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது. அப்ப ஒத்திசைவு பட்டியல்ல மாநில அரசும் ஒரு சட்டத்தை கொண்டு வருது, ஒன்றிய அரசும் ஒரு சட்டத்தை கொண்டு வருது. 21ல முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு, நீட் விலக்கு சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தார். ஒன்றிய அரசு நீட்டை ஒரு சட்டமாக 19லயே கொண்டு வந்துச்சு, நேஷனல் கமிஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்துச்சு. இப்ப இந்த 2 சட்டங்கள்ல எந்த சட்டத்திற்கு மதிப்பு அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு மோதல் வருகிறது. இப்படி ஒரு மோதல் வரும் பொழுது அது டாக்டரின் ஆஃப் ரிகக்னன்சி சொல்லுவாங்க. ஒரு மோதல் வரும் பொழுது ஒன்றிய அரசினுடைய சட்டம் தான் செல்லும் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அப்படி மாநில சட்டம் செல்ல வேண்டுமானால் என்ன செய்யணும்னா, நம்முடைய சட்டத்தை ஜனாதிபதி என்ன பண்ணணும், ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆகையால் தான் தோழர்களே, நம்ம சட்டத்தெல்லாம் கவர்னர் சீட்ல போட்டு தேய்க்கிறாருன்னு நமக்கு கோபம் வரும். அடிக்கடி இங்க உள்ளவர்கள் ஆளுநர் பதவியே இருக்கக்கூடாது என்று போராடியதற்கு காரணம் இதுதான் தோழர்களே. எவ்வளவு மோசமாக நாம் எதையுமே மாநிலங்கள் சுத்தமா இந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள்ல முரண்படுறதுனால நம்மால் எதையும் என்ன பண்ண முடியாது, மாநில சுயாட்சின்னு வாயில தான் சொல்லிட்டு இருக்க முடியுமே தவிர எதையும் நம்மால் என்ன பண்ண முடியாது, சுதந்திரமாக செயல்பட முடியாது. தோழர் சொன்னாரு, பழனி தோழர் சொன்னாரு, கோதுமையை கூட்டுறாங்கன்னா அரிசியை வந்து குறைக்கிறாங்க. அப்ப இது எப்படி இருக்கிறதுன்னா, நமக்கெல்லாம் அரிசி தான் முடியும், சோறு சாப்பிடலன்னா நம்மளால தூங்க முடியாது. நைட்ல கோதுமை டயபெட்டிக் நிறைய பத்து இருக்கும். எத்தனை நாள் தான் இந்த கோதுமை சப்பாத்தியும் கோதுமை தோசையும் சாப்பிடணும்ன்றது நம்மளுடைய வேதனை. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு சமீபத்துல ஜூலை 17 ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தினுடைய பேர் ஒடிசி. ஒடிசி என்பது ஒரு பெரிய காப்பியம், ஹோமர் எழுதிய ஒரு மிகப்பெரிய காப்பியம். அது யாரால் இப்ப அந்த திரைப்படமா தயாரிக்கப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்டோபர் நோலன், ஒரு பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் டைரக்டர். படங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும், இன்டர்ஸ்டெல்லார் போன்ற படங்கள்லாம். அந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த காப்பியத்தை தமிழில் ஒரு திரைப்படமாக நம்மிடையே கொடுக்கிறார். அந்த திரைப்படம் சரியா ஓடாதான். ஏன் காரணத்துக்கு அவர் அருமையா எழுதக்கூடியவர் தான். ஆனா அது ஓடாததுக்கு காரணம், அதில் கதாநாயகி ஒரு கருப்பின பெண்மணி. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு வெள்ளை பெண்மணி, வெள்ளை நிறத்து பெண்மணியை போடாம கதாநாயகியா, நீ எப்படி ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவரை நீ கதாநாயகியாக போடலாம்? இதுதாங்க அந்த படம் தோல்வி அடைகிறதுக்கு ஒரே காரணம். இதுல இருந்து நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஒற்றை பண்பாடு திணிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஆபத்தானது. அதாவது கோதுமை தான் உயர்ந்தது, இந்தி தான் உயர்ந்தது, இப்படி ஒவ்வொரு விஷயமாக. அப்படித்தான் நம்மிடையே என்னத்தை திணிச்சிருக்கிறாங்கன்னா, வெள்ளை நிறம் தான் உயர்ந்தது. எந்த சங்க இலக்கியமும் என்ன சொல்லல, வெள்ளை பற்றிய பெருமையை பேசவில்லை, கருப்பின் பெருமையை தான் பேசுகிறது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம் பிள்ளைகளிடம் இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு 3 மொழியை திணித்தால், இந்தியை திணித்தால் எப்பேற்பட்ட பிற்போக்குத்தனங்களை திணிப்பார்கள். தேசிய கல்விக் கொள்கைக்குள்ள உள்ள போகணும். நாங்க பரப்புரை போனப்ப அதுக்குள்ள என்னதான் சொல்லியிருக்கு அப்படின்னு ஆழமாக உள்ள போனோம். 6வதுலயே தொழிற்கல்வி. நம்ம பிள்ளைங்களை யோசிச்சு பார்த்தேன், சுத்தி கூட்டிட்டு போவாங்களாம், மேட்டுக்குப்பம்
ஊராட்சி பள்ளியில இருக்கிற பிள்ளைகள் 6வது படிக்கிற பிள்ளைகளை எங்க கூட்டிட்டு போவாங்கன்னா தொழில் செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நான் யோசிச்சேன், அங்க என்ன பக்கத்துல தொழில் இருக்குன்னா கல்லறுக்கிற தொழில் தான் இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைகளை பழங்குடி இருளர் பிள்ளைகள்னா அவங்களை எங்க கூட்டிட்டு போவாங்கன்னா இப்படிதான்ப்பா கல் அறுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு என்ன கல் அறுக்க தெரியாதான் இவர்கள் கூட்டு வந்து பயிற்சி கொடுப்பாங்களாம். யோசித்து பாருங்கள், நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோம், தம்பி நீ அப்பா செஞ்ச தொழிலே நீ என்ன பண்ணிடக்கூடாது, செய்யக்கூடாது, நீ ஒரு மருத்துவராகவோ ஒரு பொறியியலாகவோ போகணும்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கல்வி கொள்கை என்ன பண்ணுது, மீண்டும் அவர்களை இங்கே தள்ளுகிறது தோழர்களே. இந்த ஆபத்தினாலதான் அதை உள்ள போனீங்கன்னா மாயாஜால வார்த்தைகள் வார்த்தை ஜாலங்கள் இருக்கும். அப்படியே நீங்க வந்து ஒரு படிக்கலாம் படிக்கணும்னு இல்லை, சயின்ஸையும் படிக்கலாம், ஆர்ட்ஸையும் படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம், மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு போடுவான். ஆனா அதெல்லாம் உண்மையா, அதெல்லாம் தேவையா? எல்லாம் தனியார் மயத்துக்கு வழிவகுக்கின்ற விஷயங்கள் தான் இருக்குதே தவிர வேறு எதுவும் இல்லை தொடர்களே. மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கணக்குல பார்த்தா 10 ஆண்டுகளில், கடந்த 10 ஆண்டுகளில் 25 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. மோடியினுடைய ஆட்சியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் 200% தனியார் கையில் போயிருக்கிறது, கல்லூரிகள் 50% போயிருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, உயர்கல்வி அது சாதாரண பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும், அனைத்தும் யாரிடம் போக போகுது அப்படின்னா தனியார் கையில், கார்பரேட் கையில். இதற்குத்தான் இவ்வளவு. இப்ப எனக்குள்ள ஒரு யோசனை, நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறோம், டிமாண்ட் பெரிய டிமாண்ட், இந்த டிமாண்டை நம்மளால செய்துவிட முடியுமா என்ற ஒரு சின்ன என்ன ஆகிட்டே இருக்கும், ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து. அந்த நேரத்துலதான் நம்மளுடைய பெரியார் நினைவு தொடர்கிறோம். பெரியார் திராவிட இயக்கமாக இருந்த காலத்தில் அவரால் எதை செய்ய முடிந்தது, எஸ்சி மாணவர்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு 54 என்ற ஒரு பிரிவை கான்ஸ்டிடியூஷன்ல முதல் சட்ட திருத்தம் அரசமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்த போது அவர் வந்து மாபெரும் என்ன கிடையாது, ஒரு மாபெரும் பிரம்மாண்ட மக்கள் திறன் கொண்ட ஒரு பேர் இயக்கம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பெரியாரிடம் இருந்த அந்த நெஞ்சுரம் என்ன செய்தது, அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடிந்தது. ஆனால் அவரிடமிருந்து நாம் என்ன பண்ணணும், நிச்சயமாக நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல சொல்லுங்க, இந்தியா எப்ப வளர தொடங்கியதோ இந்த கடந்த 30 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அதே காலகட்டத்துலதான் சீனாவும் வளருது. ஆனா சீனா இப்ப எவ்வளோ போய் நிக்குது. இன்னைக்கு சீனா அறிவிக்குது தோழர்களே, ஏன் தொழில்நுட்பம் யாருக்காவது வேணுமா, எந்த நாட்டுக்காவது வேணுமா, நான் கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கீங்க அப்படின்னு பெருந்தன்மையோடு சொல்லுது. அது மட்டுமல்ல, வயதானவர்களுக்கு ஒரு தனியா ஒரு பெரிய மாநகரத்தையே கட்டி எழுப்புகிறது. ஏன்னா வயசான காலத்துல நிம்மதியா வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கல்வியில முதலீடு அப்படின்னு தோழர் ஆரம்பிச்சார். என்ன ஆரம்பிச்சாருன்னா எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கல, படிப்பை கொடுக்குது, அது போதும், அவளை காப்பாத்திடும். அது வெறும் சோத்துக்கு வழிக்காக சொல்லல, அவங்க நல்ல அவர்களோடு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார், அதையும் சேர்த்துதான் அவங்க மனசுல அப்படி ஒரு கல்வி குறித்து ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இன்னைக்கு கல்வியில முதலீடு செய்வது எதையாவது இருக்குதா, ஒண்ணும் இல்லை. வேலையும் கிடைக்கிறது இல்ல, படிக்கிறதுக்குள்ளேயே பாதி பேர் சேர்த்து போயிடலாம், தற்கொலை பண்ணிடலாம், மன உளைச்சல்ல உள்ளாயிடலாம், எக்ஸாம் எழுதி டயர்டாயிடலாம். அதுக்கப்புறம் வேலைக்கு போனா அங்க என்ன பண்றாங்க, இந்த தனியார் மையத்தினுடைய உழைப்பு சுழல்கள் இருக்க எல்லாத்துக்கும் மார்க்ஸ் போட்டி, இதுலயே அவங்க இன்னும் பாதியா என்ன ஆயிடலாம். அதான் சொன்னேன், நிறைய பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கிளினிக், மென்டல் கிளினிக் தான் தொடங்குறாங்க. இந்த எப்பயுமே ஒரு நல்ல அரசு என்ன பண்ணணும், கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும், மருத்துவத்தை கொடுக்கணும், சோசியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் சொல்றேன், வயதான காலத்தில் பென்ஷன் வரணும். நான் இத்தனை ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு பென்ஷன் வரணும். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், மன உளைச்சல் எப்படியெல்லாம் தோழர் வந்து டயாலிசிஸ் போட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போதோ, இல்ல ரவிபாரதி தோழரை பார்க்கும் பொழுதோ, இந்த சமூகத்திற்காக அவர்கள் உழைப்பவர்கள் எந்த ஒரு கூட்டத்திலையும் நாம் பார்க்கக்கூடிய தோழர்கள் இவர்கள். ஆனால் நேற்று அந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்த போது அவருடைய காலையும் பாதத்தையும் பார்த்து உண்மையிலேயே அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் மிக முக்கியமானது தொடர்பு. எப்படி இந்த பிரச்சனை, இந்த நோய் உங்களை தாக்கி இருக்கும் கேட்டப்ப அவர் சொன்ன வார்த்தை மன அழுத்தம்.
மன அழுத்தம். இந்த நடக்கிற ஓட்டு திருடா இருக்கட்டும், ராமர் கோயில் திருட்டு விஷயமா இருக்கட்டும், என்னென்ன திருடணுமோ அத்தனையும் திருடுறான் இந்த பாஜக அரசுக்காரங்க. அதெல்லாம் பத்திரத்துக்கு அதனுடைய ஒரு இன்னொரு வடிவமா இந்தியா ஒரு தேவைக்கான வந்துச்சு. இதெல்லாம் ஏற்படுத்துகின்ற மன உளைச்சல் எனக்குள்ளே. ஆனா இன்னைக்கு நான் ஒரு காணொலியை பார்த்தேன் பொழுது, ஐசா ஒரு மாணவர் சங்கத்தை சேர்ந்த நேஹா போரா 23 நாட்கள் உணாநிலையில் இருந்த ஒரு மாணவி. அந்த நேஹா போராக்கு கேள்வி அளிக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த நெஞ்சுரம் வந்தது? 23 நாட்கள் சாப்பிடாம உண்மையிலே தொடரல, நீங்க எந்த போராட்டத்துக்கு வேணா அடைங்க, நான் இந்த உண்ணாநிலை போராட்டத்துக்கு மட்டும் வரவே மாட்டேன், வாய்ப்பே இல்லை. செல்வராஜ் என்ன தயாரா இருக்கிறார், அவரை பார்த்து நான் பெருமைப்படுறேன். பரவாயில்லடா, இந்த வயதிலும் அவர் தயாரா இருக்கிறார், 10 நாள் உட்காரலாமாங்கிறாரு. என்னால முடியாது, முடியாது. ஒரு வேளை சாப்பாடு அந்த உண்ணாநிலை இருக்கும்போது பார்த்தேன், உண்ணாநிலை உட்கார்ந்து மட்டும் வடை சுட வாசனை எப்படிதான் இதெல்லாம் எதிர்கொள்வது அப்படியே பயங்கரமான கேள்விகள் இருக்கும். அப்ப நேஹா போரா சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு எங்க இருந்து இந்த ஆற்றல் வந்தது அப்படின்னப்ப அவங்க சொன்ன பதில் கோபம். எனக்குள்ள இருந்த கோபத்தை நான் என்னதான் மாத்துகிறேன், அது ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அற்புதமான ஒரு இன்டர்வியூ கொள்ளாரு. 1.5 மணி நேரம் இன்டர்வியூல அந்த மாணவி கிட்டத்தட்ட அவங்க பேசாத விஷயமே எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது மார்க்சியம். அந்த மார்க்சிய லெனினிய அமைப்பிலிருந்து வந்து அந்த தோழர் என்பதால் அவர் இந்த 28 வயசுலயே அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, அத்தனை விஷயங்களையும் பேசுகிறார். அப்ப கடைசியாக சொல்கிறார், எங்களுடைய கோரிக்கை பெரியதுதான், ஆனால் நான் தனியாக அதை சாதித்து விடுவேன் என்று நான் நம்பவில்லை. என்னால் தனியாக நான் சாதிக்க முடியாது, நான் ஒரு அமைப்பில் இருக்கிறேன், அந்த அமைப்பின் வலிமை மூலம்தான் நான் இந்த இலக்கை அடைய முடியும், இதை சாதிக்க முடியும் அப்படின்னு நேஹா போரா அழகாக சொல்கிறார். உண்மையிலேயே 3 தலைவர்களை காட்டுகிறார்கள். நான் அவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. பெரிய ஹீரோவா பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு என்று யாரை காட்டுகிறார்கள் என்றால் தீபிகேவை காட்டுகிறார்கள், அஷ்டோஷை காட்டுகிறார்கள், கூட இருக்கிற சௌரதாசை காட்டுகிறார்கள். ஆனால் யாரை காட்ட மறுக்கிறார்கள்? ஒரு பெண் நேஹா போராவை அந்த அளவுக்கு என்ன பண்ணல, இந்த கூட்டத்தோடு அவர்கள் இணைக்க மாட்டோம். ஏன் இணைக்கலாமே? இந்த பெண்ணையும் சேர்த்து 4 பேராக காட்டினால் என்ன குறைந்து விடுவார்களா என்ன? இந்த விஷயங்களை நாம் தான் என்ன பண்ணணும்? நேஹா போரா அந்த பெண்ணிடம் இருந்து இங்க இருக்கிற எல்லா மாணவர்களும், இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா மாணவிகளும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. தொடர்ந்து அது போன்ற ஆட்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதாவது இந்த உயர்கல்வி தேசிய கல்விக் கொள்கை ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். JNU என்பது மிகப்பெரிய ஒரு முற்போக்கு கல்லூரி, ஒரு நிறுவனம், ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல எவ்வளவோ லோன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஏன் லோன் வாங்கி வைக்கிறாங்க? என்ன ஆச்சுன்னா, அரசு எந்த நிதியையும் வழங்குவதில்லை. வெறும் JNUக்கு மட்டும் இல்ல தொடர்களே, எந்த பல்கலைக்கழகத்துக்கும் இப்பொழுது அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. யார் கொடுப்பாங்கன்னா அதுக்கு ஒரு முகமையை தொடங்கி வச்சிருக்கிறான். உயர்கல்வி நிதி நிறுவனம், நிதி முகமைன்னு ஒண்ணு தொடங்கி வச்சிருக்கான். HEFA ஒண்ணு தொடங்கி வச்சிருக்கான். அதுல இருந்துதான் லோனை வாங்கணுமா, ஒரு நூலகம் கட்டணுமா, ஒரு ஹாஸ்டல் கட்டணுமா, இல்ல ஏதோ ஒரு கட்டமைப்பு அந்த பல்கலைக்கழகத்துக்கு தேவையா? யார் கொடுக்கணுமா? கடனா வாங்கிக்கணுமா? எப்படி கட்டுவாங்க? பல்கலைக்கழகம் எப்படி இதை திருப்பி கட்டும் அப்படின்னா, மாணவர்களிடம் இருந்து கட்டணமாகவோ ஃபைனாகவோ ஸ்காலர்ஷிப்பை ரத்து செய்தோ அதை திருப்பி கட்ட வேண்டுமா? அரசு வெறும் வட்டியை மட்டும் கட்டுமா? யோசித்து பாருங்கள். அப்ப பல்கலைக்கழகங்கள் எல்லாம் முற்றிலுமா என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கு? முற்றிலும் இழுத்து மூட வேண்டும். இப்ப கிட்டத்தட்ட 1 லட்சம் பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருக்கின்றது இந்தியா முழுக்க. 1 லட்சம் பள்ளி ஓராசிரியர் பள்ளி. நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம ரொம்ப கொள்கையோட எங்க அனுப்புறோம்? அரசு பள்ளிக்கு அனுப்புறோம். அரசு பள்ளியில எங்க இடத்துலயும் பிள்ளைங்க ஓராசிரியர் பள்ளிக்கு தான் போயிட்டு வராங்க. ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. கொள்கை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதனுடைய பாதிப்பையும் நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது தோழர்களே. ஆகையால் நம்முடைய தனியார் மையத்துக்கு எதிராகவும் சனாதனத்துக்கு எதிராகவும் நாம் தொடர்ந்து போராட வேண்டும்.
அது மட்டுமே தீர்வாகும். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். உங்களுக்கு 2 பெரும் எதிரிகள் இருக்கிறார்கள், ஒன்று சாதியம், மற்றொன்று முதலாளியம். இதை 2ம் ஒழிக்காமல் எதற்கும் நாம் தீர்வு காண முடியாது என்று சொல்லி இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பு தந்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்து கட்டளையிட்டு